ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காய் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஆப். பை மோட்டோ ஆப் மூலிமா நமக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பை மோட்டோ ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 20% ஆஃபர் கிடைக்கும். ப்ரைஸில் ரொம்பவே லோவாக தான் இருக்கும். இந்த ஆப்புடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் இன்ஸ்டால் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்ய என்னென்ன தேவையான பொருள்: புடலங்காய், வெங்காயம், அடுத்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டு மேலே தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட்டாக இருக்கிற இதெல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு கடுகு, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளி ஒரு 2 சைஸ் அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த க்ளீன் பண்ணுற மெத்தடை உப்பு வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம கட் பண்ணும்போது கத்தியிலேயே நம்ம மேலே ஒயிட்லாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உப்பு வச்சு தேய்ச்சிங்கன்னா அதுதான் நல்ல இதாக இருக்கும். அதை போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய் தூளும் மல்லித்தூள், அடுத்து மஞ்சள் தூள், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஆயிலே பாயில் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிலில் நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி காய் வேகட்டும். அது நல்லா வெந்து வரதுக்குள்ளே நமக்கு தேங்காய் ஒரு மூடி எடுத்து கொஞ்சமாக திருவி எடுத்துக்கலாம். இதுபோல் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா வெந்து வந்திருக்கும். இந்த லாஸ்ட் ஃபைனலாக இந்த நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை இதில் தூவி அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. காய் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அடுத்து மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம களி, சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிட நல்லாவே இருக்கும். ஃப்ரைடேஸாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.